ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆன பிறகு பிஃபோர் மேரேஜ் நம்ம வாழ்க்கையை நம்ம தீர்மானிப்போம். ஆஃப்டர் மேரேஜ் நம்ம வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்க முடியாது. நம்ம கல்யாணம் ஆன பிறகு நம்ம மாமியாரோ நம்ம ஹஸ்பண்டோ அவங்க தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க. கல்யாணம் ஆன பிறகு நிறைய விஷயங்கள் பெண்கள் நிறைய இழக்கிறாங்க. நம்ம பிடிச்சதை சாப்பிட முடியாது, பிடிக்காததை சாப்பிடணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே சாப்பிடுவோம், தூங்குவோம், சீக்கிரம் நிறைய நேரம் தூங்குவோம். என்ன வேணும்னு கேட்குறதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு நம்ம அம்மாட்ட கேட்டு செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நம்ம லாஸ்ட்டு தான் சாப்பிட்ணும். குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு லாஸ்ட்டு தூங்குறப்ப ஒரு 10-11 மணி ஆகணும் நம்ம தூங்குறதுக்கு. நம்ம இஷ்டப்பட்டதை சாப்பிட முடியாது. என்ன இருக்கோ அதை தான் சாப்பிட்ணும். ஆசைப்பட்டது கேட்டாலும் இப்போ எதுவும் நம்ம கிடைக்காதுன்றது நமக்கு தெரியும். நம்மளே அதை சாக்ரிஃபை பண்ணிப்போம். நிறைய விஷயங்களை நம்ம சாக்ரிஃபை பண்ணிப்போம். நம்ம அம்மா, அப்பா, அக்கா எல்லாரையும் விட்டுட்டு கல்யாணம் ஆஃப்டர் மேரேஜ் போகிறோம். ஆனால் பசங்க அப்படி கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம பேசும்போது மட்டும் உனக்கு கல்யாணம் பண்ணதுலேருந்து நிம்மதி இல்லை, அப்படி இல்லைன்னுவாங்க. நம்ம தாங்க கல்யாணம் ஆன பிறகு நிறைய விஷயங்களை இழக்கிறோம். ஆனால் பசங்க இழக்கிறதே கிடையாது. அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்காக இவ்வளோது இழந்துட்டு ஒரு அம்மா அப்பா குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்காளே அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. யோசிச்சேன்னா யாருமே எந்த பசங்களும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி எந்த பொண்ணுங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க.